எல்லாருக்கும் இது தெரியாட்டி தயவு செய்து சொல்லுங்க உடனே யாராவது ஒரு ஆள். சரி. தொடக்கத்திலே ஒரு அன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கேக்க விடுபட்டு போச்சு. நான் அந்த குறிப்பிட்ட ஆளுக்கு அதில் போட்ட நான் அந்த கேள்வியர் கொண்டுக்கு பதில் அதை விரைவாக சொல்லி போட்டு நாங்கள் போவோம். என்னென்றால் எங்களுடைய அதாவது பிறப்புகள் எடுக்க எடுக்க எங்கள் இந்த கல்வி என்றது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதுல நான் முரண்பாடா ஒன்றும் சொல்ல இல்லை. ஆனால் அந்த நாங்கள் ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு புது வகையான சூழலுக்கு நாங்கள் போவோம் இல்லையா? அப்படி நாங்கள் போய்க்கொண்டிருக்கைக்க எங்களுக்கு வந்து அந்த முந்தின கல்வி என்றது இப்ப எங்களை யோசிச்சாலே தெரியும். எங்களுக்கு சில கெட்டித்தனங்கள் இயல்பிலே இருக்கலாம். அதுக்கு காரணம் முந்தி நாங்கள் படிச்சதா இருக்க வேணும். ஆனாலும் நாங்கள் என்ன படிச்சோம், எவ்வளவு படிச்சோம், எங்க நிக்கிறோம், இதுதான் இறைவனுடைய அந்த மறைப்பு சக்தி என்றது. இது நீங்கள் பின்னுக்கு படிப்பீங்க. ஆனபடியால நாங்கள் வள்ளுவன் சொல்லியிருக்கிறான் ஒரு குறள்ல, சாந்துணையும் கல்லாதவாறு யாதானும் ஊராமால் நாடாமால் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு, அதாவது சாகும் வரையும் படிக்க வேண்டியவன் படிக்காமல் இருக்கிறானே என்று சொல்லி வள்ளுவரே ஏங்குறார் ஒரு இடத்துல. ஏனென்றால் படிக்கிறவனுக்கு ஒரு நாடு இல்லை, ஒரு ஊர் இல்லை. உலகம் முழுக்க அவனுக்கு அந்த மரியாதை இருக்கும் என்ற முறையில அது மட்டுமல்ல எளிமைக்கும் ஏமாப்புடைத்து என்றும் வள்ளுவனே சொல்றான். ஆனபடியால பல கல்வி தொடரும். ஆனால் எங்களுக்கு இந்த புது புது சூழ்நிலையில புது புது பிறப்பிலே எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. அந்த நிலைக்காகத்தான் அந்த குறிப்பிட்ட கருத்துல நான் அதை சொல்லியிருக்கேன். சரி, இப்ப நாங்கள் இந்தியான் இதுக்கு போவோம். இதுல நான் சிலருடைய கேள்விகளை நான் பார்க்க எனக்கு தெரியுது முன்னுக்கு சில சொல்லுகளை நான் விளங்கப்படுத்த வேணும். ஏனென்று சொன்னால் இந்த சொல்லுகளை நல்லா விளங்கி இருந்தா தான் உங்களுக்கு அது அங்கால நான் போக போக உங்களுக்கு விளங்கி கொண்டு போகும். இதோட சேர்த்தே நான் உங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் உள்ள விளக்கங்களையும் தான் தந்து கொண்டு இருக்கிறேன். சரி, இப்ப ஸ்கிரீன் மாறுதா? மாறுது சார். சரி, அப்ப இதுல தொடக்கத்துல நான் அதை கலைச்சொல்லண்டு போடைக்க படிச்சதையும் போடத்தானே வேணும் இல்லையா? ஏனண்டா படிச்சதை விட்டுட்டு நான் கலைச்சொல்லண்டு புதுக்க இடையில இருந்து தொடங்கக்கூடாதுன்றதுக்காக மிக விரைவாக போறேன். அப்ப முதலாவதாக நான் சைவ சமயம் என்றதை போட்டேன். அதுக்கு காரணம் இருக்கு என்னன்னு சொன்னால் எல்லாரும் நாங்கள் இந்து என்ற அந்த சொல்லுக்க மயங்குற ஒரு தன்மை இருக்கு. இதெல்லாம் பின்னுக்கு வந்த சொல்லுகள். அதுல உள்ள அரசியல், அதுல உள்ள நன்மை, அதுல உள்ள தீமை அது இன்னொரு இன்னொரு பக்கம். நாங்கள் அதுக்கு போக தேவையில்லை. எங்களுடைய சைவம் சைவ சமயம் அதை பற்றி தான் படிக்கிறோம். சிவனை அடைய பக்குவமாக்கு நெறி இதெல்லாம் நாங்கள் படிச்சிட்டோம். அடுத்தது சைவ சித்தாந்தம் என்ற சொல்லு, அதாவது சிவனை அடையும் நெறி பற்றிய அறிவின் நிறைவு, அதுதான் சைவ சித்தாந்தம். அடுத்தது பதி என்ற சொல்லு, அது கடவுளை குறிக்கும், இறை. அதனுடைய அடிப்படை கருத்து வந்து ஆதாரம், ஆதாரமாக இருப்பது. பசு என்றால் உயிர், ஆன்மா, ஆவி, நீங்கள் புட்கலன், இப்படி எந்த சொல்ல இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் நாங்கள். அதெல்லாம் நான் இதுல விரைவாக போறேன். அது இந்த கருத்து வந்து அடிப்படை கருத்து வந்து கட்டுப்படுவது பசு என்றால். உயிர் என்றால் அடிப்படை கருத்து வந்து உய்வடைவது. பாசம், அதனுடைய இன்னொரு தமிழ் சொல்லு, நல்ல தூய தமிழ் சொல்லு வந்து தலை. தலை என்றாலே கட்டு என்றதுதான் கருத்து. அப்ப எங்களை கட்டுவது, அதாவது மும்மலங்கள். அந்த மும்மலங்களும் என்னன்றதை தொடர்ந்து நான் கொண்டு வரேன். ஆணவம் என்றால் அறியாமை, ஆன்மாவை அணுத்தன்மை ஆக்குவது. கன்மம் என்றால் உயிர், தன்முனைப்போடு ஆற்றும் செயல்கள். அதாவது நாங்கள் தன்முனைப்போடு செயலாற்றுகின்ற பொழுதுதான் அது நல்வினை தீவினை ஆகுது. நாங்கள் தன்முனைப்பு இல்லாமல் இருந்தால் அது நல்வினையோ தீவினை ஆகாது இல்லையா? அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றேயனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்குண்டோ எண்டோள் முக்கண்ணம்மானே. இது ஒரு திருவாசகம், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கடைசி வரி, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே.
அதாவது நான் என் மூலமாக நல்லது விளைஞ்சாலும் நீதான் செய்கிறாய், என் மூலமாக தீவினை விளைந்தாலும் அதை நீதான் செய்கிறாய் என்கிற ஒரு நிலைக்கு நாங்கள் போயிட்டோம் என்றால் கன்மம் எங்களுக்கு இல்லை. அடுத்தது மாயை. இந்த மாயை எண்ணெய்க்கு தனி கரண புவன போகங்கள் உட்பட 36 தத்துவங்கள். இந்த மாயையை பற்றி நாங்கள் விரிவாக பின்னுக்கு ஒரு 3-4 வகுப்பில் படிப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சா காணும். ஏனென்றால் தனுகரண புவன போகம் என்றது என்னென்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த மாயை என்றால் அடிப்படை கருத்து தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் காரணமாக இருப்பது. அடுத்தது இந்த ஆணவத்தை நாங்கள் 2ஆக பிரித்து பார்த்திருக்கிறோம். அகங்காரம், மமகாரம். அது பெரிய வித்தியாசம் இல்லை. அகங்காரம் என்றால் நான் என்று கொள்ளுற ஒரு முனைப்பு, மமகாரம் என்றால் என்னுடையது என்று கொள்ளுற ஒரு முனைப்பு. அப்போ முதலாவது தன்னில நேரடியாக இருக்கிற ஒரு ஆசை. அடுத்தது தன்னை சூழ்ந்தவர்கள் தனக்கு பொறுப்பானது என்று நினைப்பதிலே இருக்கிற அந்த ஒரு ஆசை. அடுத்தது தனு. தனு என்றால் இறைவன் எங்களுக்கு இந்த உயிர்களுக்கு தருகிற உடம்பு. கரணம் என்றால் உடம்பு இயங்கவும் போகத்தை உணரவும் தேவையான கருவிகள். அப்ப தனிய உடம்பை ஒரு தசப்பிண்டமா பிடிச்சு வச்சு விட்டால் அது இயங்காது. அப்ப இயங்குறதுக்கு எங்களுக்கு கரணங்கள் கருவிகள் தேவை. அடுத்தது அதை உணர்றதுக்கும் கருவிகள் தேவை. ஏனென்றால் அந்த உணர்ச்சி இல்லாவிட்டாலும் எங்களுக்கு அதால எந்த விதமான செயலும் இருந்த மாதிரி இராது. அடுத்தது புவனம், நாங்கள் வாழ்வதற்கான உலகங்கள். அடுத்தது போகம், இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கான அந்த தன்மை. அடுத்ததாக மூலமலம். இந்த சொல்லு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இந்த மூலமலம் என்று ஆணவத்தை பல இடங்கள்ல குறிப்பிட்டிருப்பார்கள். அதாவது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான மலம் மூலமலம். அதுதான் முதல் மலம். ஆன்மாவோடு பின்னி பிணைந்திருக்கிற அந்த அறியாமை. இது ஆதியிலேயே ஆன்மாவோடு உள்ளது. இதுதான் சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் சிலதை ஒரு அடிப்படை உண்மையாக ஏற்றுக்கொள்ளுவது. அதை யாராவது இல்லை என்று நிரூபித்தால் அது சரியான நிரூபணமாக இருந்தால் நாங்கள் அதுக்கு பிறகு அந்த புது கொள்கைக்கு போக வேணும். ஆனால் இதுவரையிலே ஒருவரும் அப்படியாக நிரூபிக்கவில்லை. அடுத்தது சகசமலம். சகசமலம் என்றால் ஆணவம், அதுவும் ஆணவம் தான். இன்னொரு சொல்லு. இப்ப சில இடங்கள்ல நீங்கள் ஒரு ஸ்பீச்சஸை கேட்டுக்கொண்டிருக்க பேச்சுக்களை அவர்கள் சகசமலம், மூலமலம் இப்படியெல்லாம் சொல்லுவார்கள், ஆணவம் என்று குறிப்பிடாமல். அது உங்களுக்கு உடனே தெரிய வேணும், ஆணவத்தை தான் சொல்லுகிறார் என்று. இந்த சகசம் என்றால் கருத்து வழக்கமாக சொல்லுவேன், சகஜம் என்ற ஒரு சொல்லு இல்லையா? இந்த ஜவும் சாவும் தமிழிலும் வடமொழியிலுமாக மாறி மாறி வரைக்க, இப்ப சில பேர் ஜிமிக்கி என்று சொல்லுவினம், காதுல பெண்கள் போடுறத. சில பேர் சிமிக்கி என்னவினம். ஆனால் நீங்கள் இப்ப தமிழ்நாட்டில் போய் சில பேரோடு பேசினால் அவர்கள் ஜிமிக்கி என்று தான் சொல்லுவார்கள். அதுபோலதான் இந்த சகஜம். ஒரு நல்லொரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் இருக்கு, அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பாண்டு. அந்த சகஜம்தான் இந்த சகசம், அதாவது இயல்பானது. அப்ப ஆன்மாவோடு இயல்பாக உள்ளது சகசமலம். அடுத்தது கேவல நிலை. இது ஒரு சொல்லு எல்லாருக்கும் தெரிய வேணும். கேவல நிலை என்றது நாங்கள் எல்லாரும், அதாவது இந்த உயிர்கள் எல்லாம் இந்த பிறப்பை தொடங்க முன்னர் ஆணவத்தோடு எந்த இயக்கமும் இல்லாமல் அறியாமையிலேயே மூழ்கி இருந்த அந்த நிலை, அதுக்கு பேர் தான் கேவல நிலை. அடுத்தது சகல நிலை. சகல நிலை என்றது இப்ப எங்களுந்த நிலை. நாங்கள் எல்லா மலங்களோடும் இருக்கிறோம், ஆனால் பிறப்பில இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு இந்த மலங்கள், இந்த தன்மைகள் இப்ப எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளங்குது. இப்ப ஆணவத்தை பற்றி எங்களுக்கு விளங்குது, ஆனால் ஆணவத்தை விட முடியல. அதுதான் அங்க இருக்கிறது. அப்ப விடுகிறதுக்குத்தான் இந்த இடத்துல நான் சொல்லவனும், உங்களுக்கு முந்தி சொன்னனோ தெரியல. சிலர் கேட்பது உண்டு, ஏன் இறைவன் மாயை என்றதை தந்து எங்களை இப்படியெல்லாம் செய்து எங்களுக்கு எவ்வளவோ துன்பங்கள் வருகிறது இல்லையா? இப்ப சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கள் என்றால் பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாம் வந்திருக்கும். சிலருக்கு இல்லை என்றால் கருத்து இனிமேல் வராதண்டும் இல்லை, அதே நேரம் வருமெண்டும் இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அது இறைவனுக்குத்தான் தெரியும். ஆனால் ஏன் இதுக்கு அவன் விடுறான் என்றால், இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்னென்றால், ஒரு 20-30
குச்சி தடிகளை எடுத்து இறுக்கி கட்டி இருக்குன்னு வையுங்கோ. சில வேளை நாங்களே பார்ப்போம், எங்களுக்கு அந்த கட்டை அவிழ்க்க இயலாது. அப்ப அந்த கட்டை அவிழ்க்கிறதுக்காக இன்னொரு வழி இருக்கு. என்னன்னு சொன்னால், 2 கயித்தை எடுத்து அதுக்கு அங்காலும் இங்காலுமே நல்லா இறுக்கி கட்டுறது. அதாவது இந்த முதல் நாங்கள் எதை அவிழ்க்க போனோமோ அதிலும் பார்க்க இறுக்கமாக இந்த 2 கட்டையும் கட்டுறது. ஆனால் தமிழ்ல ஊர்ல சொல்லுவார்கள் அந்த காலத்துல கள்ளத்தடம் போட சொல்லி. அது இலகுவாக அவிழ்க்கத்தக்கதாக, ஆனால் முன்ன அதுல இயல்பாக இருந்ததிலும் பார்க்க இறுக்கி கட்டுறது. கட்டின உடனே இப்ப அந்த அந்த இயல்பாக இருந்த கட்டை நாங்கள் அவிழ்க்கலாம். ஏனென்றால் அது இளகிடும். அதாவது லூசா வந்துடும். இளகின உடனே நாங்கள் அதை அவிழ்க்கலாம். இதைத்தான் ஆண்டவன் செய்கிறான். என்ன? ஆணவம் என்ற கட்டு எங்கள்ல மிக இறுக்கமாக இருக்கு. அதை அவிழ்க்கிறதுக்காக அவன் என்ன செய்கிறான் என்றால், மாயையை தந்தவுடனே நாங்கள் கன்மம் செய்கிறோம். அப்ப இந்த கன்மமும் மாயையிலும் போய் மூழ்கி இறுகின உடனே எங்களுக்கு ஆணவத்தை அவிழ்க்கத்தக்கதாக இருக்கு. அப்ப இதுதான் அந்த அடிப்படை. இது முந்தி சொல்லிராட்டி அதை நீங்கள் விளங்கி வச்சுக் கொள்ளுங்க. இது பின்னால வரும் விளக்கமாக. அடுத்த ஒரு சொல்லங்களுக்கு தெரிய வேண்டியது பெத்த நிலை. அதாவது ஆன்மா துன்பப் பொருளான தலையோடு பாசத்தோடு கூடியுள்ள நிலை. அதாவது எங்கள் இந்த நிலை. இப்ப நாங்கள் எல்லாரும் பெத்த நிலையில இருக்கிற ஆன்மாக்கள். பெத்தம் என்றால் கருத்து கட்டு. அடுத்தது முத்தி நிலை. நாங்கள் அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பக்குவத்தை பொறுத்து நாங்கள் ஒவ்வொரு காலத்துல ஏதோ ஆன்மாக்கள் எல்லாரும் தான் கடைசியில நாங்கள் அதை அடைவோம். அது முத்தி நிலை. ஆன்மா இன்பப் பொருளான இறைவனோடு கூடியுள்ள நிலை. அதுக்கு பேர் தான் முத்தி நிலை. பெத்த ஆன்மா என்றா பெத்த நிலையில் உள்ள உயிர். இப்ப நாங்கள் எல்லாரும் பெத்த ஆன்மா. முத்த ஆன்மா என்றா முத்தி நிலையில் உள்ள உயிர். இப்ப மாணிக்க வாசகர் இப்படியான ஆட்கள் எல்லாரும் அவை முத்தி அடைந்தவர்கள். இன்னொரு சொல்லு சீவன் முத்தர். அது நான் இதுல போட மறந்து போனேன். நீங்கள் அந்த சொல்ல வச்சிருக்கலாம். சீவன் முத்தர் என்று சொல்றது. அவர்கள் எல்லாம் இறைவனோடு 2 கலந்தவர்கள். அதாவது முத்தான்மா. இன்னொரு சொல்லு எங்களுக்கு தெரிய வேண்டியது ஊழி. ஏனென்றால் நாங்கள் மாயையை படிக்க எங்களுக்கு அந்த ஊழி என்ற சொல்லு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இது எங்கள பல பேருக்கு தெரியும் இல்லையா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இது உண்மையில கால அளவுகளிலே ஒன்று. இந்த ஊழி என்றது கால அளவையிலே ஒன்று. ஊழி என்றால் அதை நாங்கள் பிரிச்சால் ஊழ் அழி என்று பிரியும். ஊழ் என்றால் கருத்து விதி. அதாலதான் நாங்கள் சொல்லுவோம் ஊழ் வினை. என்ன எங்கள் இந்த ஊழ் எப்படி இருக்கின்றால் கருத்து ஊழ் வினை என்றால் எனக்கென்று விதிக்கப்பட்ட வினைகள். அது இந்த கருத்து என்ன? அதுவும் நாங்கள் பின்னால படிப்போம் இந்த வினை கொள்கை என்றதுல. இப்ப நாங்கள் நினைக்க கூடாது இந்த பிறப்பெடுக்க இறைவன் நாங்கள் இதுவரை காலமும் செய்த எல்லா பாவ புண்ணியத்தையும் எடுத்து அப்படியே எங்கள் இந்த தலையில சுமத்தி விடுவான் என்று. அப்படி இல்லை. ஏனென்றால் அது ஒரு கணக்கில்லாமல் இருக்கும். அப்ப அவன் மற்றது இப்ப அந்த பாவ புண்ணியத்தை அவன் இப்ப என்னை எடுங்கோ. எனக்கு இறைவன் என்னுடைய எல்லா பாவ புண்ணியத்தையும் எடுத்து சுமத்தி விட்டால் அது என்னுடைய துணைவியாரோடு பொருந்தாமல் இருக்கலாம் இல்லையா? எனக்கு ஒரு பயங்கர தாக்கம் ஒன்று இருக்க வேண்டும் என்று வையுங்கோ. அது நிச்சயமாக என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் துணைவியார் பிள்ளைகள் எல்லாரையும் பாதிக்கும். அப்படி பாதிக்கும் என்றதால அவர்களுக்கும் அது ஏற்றதாகத்தான் அது இருக்க வேணும். அப்ப அவர்களுக்கும் ஏற்றதாக வருகிறத என்னுடைய அப்பா அம்மாவோடு நான் வாழுகின்ற பொழுது அந்த அப்பா அம்மாவுக்கும் அது ஏற்றதாகத்தான் வர வேண்டும். அப்படியாக பார்த்து அதுக்குரியதைத்தான் அவன் எனக்கு இந்த பிறப்பில சேர்த்திருப்பான். அப்ப எனக்கண்டு இந்த தனிப்பட என்னுடைய உயிர் செய்த பாவ புண்ணியத்தில அந்த மூட்டையில என்ன 2 மூட்டை இருக்கண்டு வையுங்கோ. அதுல அவன் பாவத்திலும் புண்ணியத்திலும் எதை எனக்கு எடுத்து தருவான் என்றால் என்னுடைய தொடக்கத்திலே அப்பா அம்மாவுக்கு, என்னுடைய பேரன் பேத்திக்கு, அதாவது என்னுடைய பாட்டன் பாட்டி அவர்களுக்கு, பிறகு அப்பா அம்மாக்கு, என்னுடைய சகோதரங்களுக்கு, அதுக்கு பிறகு என்னுடைய துணைவியாருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, பேரப்பிள்ளைகளுக்கு என்று சொல்லி எல்லாருக்கும் ஏற்றதாக வரத்தக்கதைத்தான் அவன் தந்திருப்பான். அப்ப அதிலிருந்து எங்களுக்கு தெரிய வேணும்
எல்லாருக்கும் ஏற்றதாக வரைக்கு எனக்கு சில வேளை நல்ல இருக்கிறதுல நல்லதுல கூட எடுத்து அவன் சேர்த்திருக்கலாம். அல்லது சில பேருக்கு அவன் இருக்கிறதுல கூடாததுகள் கணக்கெடுத்தும் சேர்த்திருக்கலாம். அது அவனுக்குத்தான் தெரியும். நாங்கள் இந்த மேத்ஸ்ல படிப்போமே பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் என்று. அது மாதிரி அவன் அல்லது செட் தியரி என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். தொடை என்று. அதாவது வட்டங்கள் போட்டு போட்டு அதுல பொதுவில சிலது இருக்கும். அந்த பொதுவில இருக்கிறதுக்கு பொருந்தத்தக்கதைத்தான் அவன் எங்களுக்கு தந்திருப்பான். சரியா? அதுதான் ஊழ். அவன் தந்ததுக்கு பேர் தான் ஊழ். இதை விட அங்க இருக்கும். அந்த ஸ்டாக் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அது நல்லது இருக்கோ கூடாது இருக்கோ ஏதாவது பெரிய தாக்கத்தை அவன் வச்சு கொண்டிருக்கிறானோ, என்ன தனிமைப்படுத்தி போட்டு தரப்போறானோ, அல்லது அடுத்த பிறவியில என்ன தனியவே வாழ விட்டு அவ்வளவு ஸ்டொக்கையும் தரப்போறானோ, இதெல்லாம் அவனுக்குத்தான் தெரியும். சரியா? அப்ப இதை நான் பயப்படுத்துறதுக்காக சொல்ல இல்லை. ஆனால் இதுதான் அந்த வினைக் கொள்கையில இருக்கிற அடிப்படை. ஊழன்றதை சொல்லிக்க நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தினேன் கொஞ்சம். அதை நாங்கள் பின்னுக்கு விரிவாக படிப்போம். அப்ப ஊழி என்றால் ஊழ் என்றால் விதி, அழி என்றால் அழிதல். அப்ப இந்த விதிகள் இல்லாமல் போதல் அதுதான் ஊழி. ஏன் ஊழி காலத்திலே என்ன நடக்குது? இருந்து வந்த இயற்கை விதிகள் இல்லாமல் போவிடும் இல்லையா? இப்ப இறைவன் சிவபெருமான் ஊழி தாண்டவம் ஆடுற என்று சொல்றது. அவன் நின்று ஆடிக்கொண்டு நிற்பான். ஆனால் இந்த உலகம் இருக்காது, எல்லாம் அழிஞ்சுவோம். இயற்கை விதிகள் இப்பதான் இருக்கும். சூரியன் உதிக்க வேணும், சந்திரன் உதிக்க வேணும், இந்த உலகங்கள் இப்படி இருக்க வேணும், நாங்கள் எழும்ப வேணும், வாழ வேணும் என்று சொல்லி இதெல்லாம் இயற்கை விதிகள். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் போறதுதான் அந்த ஊழி. அப்ப ஊழி காலம் என்றால் இன்றைய பிரபஞ்சத்தில் உள்ளளவான காலம் நேரம் போன்ற இயற்கை விதிகள் எல்லாமும் அழிந்து புதியன உருவாகும் வரையான காலம். அப்ப அதையே இறைவன் தாரவன் என்று சொன்னால், இந்த உலகம் இப்ப இயங்கிக் கொண்டிருக்குது. நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா தெரியும். எத்தனையோ மில்லியன் ஆண்டு அது கிட்டத்தட்ட விஞ்ஞானத்தோடு ஒத்துத்தான் நிக்குது. ஆண்டு இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்குது. அப்ப இந்த இயக்கத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு எங்களுக்கு இடைக்கிட சில ஓய்வு கிடைக்கும். ஆனா அது ஒரு பூரண ஓய்வு இல்லை. இப்போ ஒருவர் இறக்கிறார் என்றால் அவருக்கு சரியான இடம்பெறையும் அவர் சூக்குமதுகத்தோட இருப்பார். ஆவி உலகம் என்று வையுங்கோ, ஆவி உலகத்துல இருப்பார். அது அவருக்கு ஒரு அளவு ஓய்வு இருந்தாலும் அது பூரண ஓய்வண்டு இல்லை. அப்ப பூரண ஓய்வண்டது இந்த ஊழி காலத்திலான் கிடைக்குது. அப்ப அதுக்கு பிறகு இறைவன் படைக்க துவங்கும் அளவுக்கும் அது ஒரு எத்தனையோ மில்லியன் ஆண்டுகள் ஓய்வில இருக்கும். அந்த கணக்குகள் நாங்கள் விரும்பினா பின்னுக்கு படிக்கலாம். அது இருக்குது. பஞ்சாங்கத்துல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்ப அடுத்த சொல்லு நாங்கள் பார்க்க வேண்டியது, இது சைவ சித்தாந்தத்துக்கும் இதுக்கும் ஒன்றும் இல்லை. அந்த இது அடிக்கடியே எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல்லண்டதுல அது ஒரு அருமையான தமிழ் சொல்லு. அதுக்காகத்தான் போட்டேன். இந்த ஊழல் என்று சொல்லுவோம் இல்லையா? ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு கம்பெனியில வேலை செய்கிறவன் பிழையான முறையில விதிக்கு புறம்பாக கையில ஒரு எதன் பெற்றால் கையூட்டு என்று சொல்லுவார்கள். அதுக்கு பேர் ஊழல் என்று சொல்லுவோம் இல்லையா? அரசாங்கத்துல ஊழல் இருக்கு, கம்பெனியில ஊழல் இருக்கு என்று சொன்னால், ஊழ் என்றால் விதி, அல் என்றால் அல்லாதது ஒருமை, அல்லாதன என்றால் பன்மை. அப்ப விதி அல்லாதன செய்யறதுக்கு பேர் தான் ஊழல். சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஊழல் என்றதுக்குரிய கருத்து. விதிகளுக்கு மீறிய செயல். ஒரு போலீஸ்காரர் அல்லது ஒரு கம்பெனியில வேலை செய்கிறவர் பொறுப்பை அந்த இடத்துல ஒரு காசை வேண்டி போட்டு நீதியை பிழையா சொல்றது, இதுகள் உலகத்திலே எத்தனையோ நாடுகள்ல நடக்குது. அப்ப இந்த விதிகளுக்கு புறம்பான செயல் செய்கிறதுக்கு பேர் தான் ஊழல் என்ற சொல்லு. அடுத்தது எங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய சொல் ஐம்பூதங்கள். இது நாங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். வெளி, வழி, தீ, நீர், நிலம். சரியா? தீ என்றால் நெருப்பு, வழி என்றது காற்று, வெளி என்றது ஸ்பேஸ், இந்த வெளி, அடுத்தது நீர், நிலம். இதுல நான் இந்த முறை உங்களுக்கு இந்த என்னோட சில பேர் பேசிக்க சொல்லிச்சினோம். தாங்கள் படிக்கிற காலத்துல பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் என்றுதான் இருந்தது. அது உண்மை. நான் படிக்கையும் அதுதான் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டது. பிருத்திவி, அப்பு, தேயு, ஆகாயம் என்று.
ஆனால் பின்னர் வந்து நிலம் நீர் தீ வழி வெளி என்ற அந்த தமிழ் தூய தமிழ் சொல்லுகள் இதுக்கு வந்துட்டுது. அது என்ன மாதிரி என்றால் இப்ப இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா செயலாளர் என்று சொல்லுவோம் ஒரு கம்பெனியில. அந்த காலத்துல எனக்கு இன்னொரு பேர் ஒன்று சொல்றது. இப்ப என்ன தலைவரை வந்து பொருள் தவிசாளர் என்று சொல்லுவினோம். ஆனா பேந்து வந்து தலைவர் என்று நல்ல தமிழ் சொல்லு, செயலாளர் என்று செக்ரட்டரி என்றதுக்கு செயலாளர் என்ற சொல்லு இதுகள் அந்த காலத்துல பயன்படுத்த இல்லை. அந்த காலத்துல வடமொழி கலந்த சொல்லுகள் தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனாலும் நான் அந்த அவைக்காக நான் இதையும் தாரேன். அடுத்தது ஐம்பொறிகள். அதாவது எங்கள் இந்த புலன் அறி கருவிகள், புலன்களுக்குரிய கருவிகள். அதை ஞானேந்திரியம் என்று சொல்றது. ஞானம் என்றால் அறிவு, இந்திரியம் என்றால் கருவி. அப்ப ஞானேந்திரியங்கள் ஐம்பொறிகள். சரியா? இந்திரிய வயம் மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்த கருத்து என்ன? அந்தரமே திரிந்து போய் அருநரகல் வேட்கு சிந்ததனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொழுதில்லை கண்டேனே என்றது. அது திருமுறையிலே உண்டு. அப்ப இந்திரியம் என்றால் இந்த பொறிகள். நாங்கள் எல்லாம் பொறிகளின் வழிதான் நாங்கள் செய்கிறோம் இல்லையா? காதுக்கு எது நல்லது, கண்ணுக்கு எது நல்லது, மூக்குக்கு எது நல்லது, உடம்புக்கு எது சொகுசா இருக்கும், நாக்குக்கு எது நல்லது, இதுகள்தான் எங்களுடைய தேடல்களாய் இருக்குது. அதுதான் அந்த இந்திரிய வயம் மயங்கி. அப்ப இந்த இந்திரியம் என்றால் அதுதான் கருத்து. எங்களுடைய பொறிகள், ஐம்பொறிகள். அப்ப அது எதென்றால் எல்லாருக்கும் தெரியும். செவி, மெய், கண், வாய், மூக்கு. இந்த ஒழுங்க நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் வழக்கமாக நிலம் நீர் தீ வழி வெளி என்றுதான் எங்களுக்கு சொல்றது சுகம் மாதிரி இருக்கும். அது வடமொழி கலந்த திசை சொல்லுகள் பார்த்தாலும் பிருத்திவி அப்பு தேய் வாயு ஆகாயம் என்று சொல்லுவோம். ஆனால் அது உருவாகிற ஒழுங்கு வந்து மற்றொழுங்கு தான். ஆகாயம் உருவாகி ஆகாயத்துல வாயு உருவாகி வாயுவில தேய் உருவாகி அதுல நீர் உருவாகி பிருத்திவி உருவாகி என்று இந்த இதுலதான் அந்த ஒழுங்கு கடைசியில வந்து முடியும். அதுபோலதான் எங்களுக்கு சைவ சித்தாந்தப்படி முதல் உண்டாகிற இது நீங்கள் இந்த இன்னொன்று நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். இப்ப செவி என்றால் தனிய செவிய குறிக்க இல்லை. அங்க அந்த கேட்கிற கருவியைத்தான் அது குறிக்கும். அப்ப காது கேட்காத வைக்கும் செவி இருக்கும் இல்லையா? அப்ப செவி என்றால் இதுல எங்களுக்கு இருக்கிற இதுதான் செவி என்றால் அல்ல. அந்த கேட்கிற கருவி இருக்கே அந்த தன்மை அதுக்கு பேர் தான் செவி. சரியா? அப்ப முதல் கேட்பது, அதுக்கு பிறகு தொட்டு உணர்கின்ற தன்மை, அதுக்கு பிறகு பார்க்கிறது, அதுக்கு பிறகு வாய், அதுக்கு பிறகு மூக்கு. வாய் என்றது நாக்க சுவை. இப்ப இதுதான் அந்த ஒழுங்கு என்று சொல்லி நாங்கள் வச்சிருக்கிறோம். இப்ப செவி, மெய், கண், வாய், மூக்கு. ஆனா சொல்லேக்க மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்றது எங்களுக்கு பழகிட்டது. ஏனென்றால் திருக்குறளும் அப்படித்தான் வருகிறது இல்லையா? அது கவிதைக்காக அப்படி வந்து எங்களுக்கு அது பழகிட்டது. இந்த சொல்லுகள் வடமொழி சொல்லுகள் எங்கள்கிட்ட அதிகமானவைக்கு தெரியாது. ஆனாலும் சில பேர் அதுல படிச்சிருக்கலாம். அதுக்காக போட்டிருக்கலாம். சூத்திரம், தொக்கு, சச்சு, சிங்குவை, ஆக்ரானம் என்றது. அது இன்னொரு காரணத்தால இந்த சொல்லுகள் ஒரு மாதிரி இருக்கிறதாலேயாக்கும் அதை ஒரு தினம் பயன்படுத்த இல்லை. அடுத்தது ஐம்புலன்கள், அதாவது தன்மாத்திரைகள். ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம். இந்த உரு என்றது ஒளி. அதாவது இது வடமொழியில இருந்து வந்த சொல்லுகள். சப்த, பரிச, ரூப, ரச, கந்தம். சரியா? அது பயன்படுத்தப்பட்ட சொல்லு. எனக்கு தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்கு. படிக்க சப்த, பரிச, ரூப, ரச, கந்தம் என்று படிச்ச ஞாபகம் இருக்கு. அதாவது ஓச, ஊறு, உரு, சுவை, நாற்றம். அப்ப இது ஐம்பொறிகள் இந்த ஒழுங்குல தான் போட்டிருக்கு. செவி, ஓசை, மெய், ஊறு, கண், உரு, உருவண்டா ரூபம வடிவம், வாய், சுவை, மூக்கு, நாற்றம். அடுத்தது 5 செயற்கருவிகள். செயலண்டா தொழில், தொழிற்கருவிகள். கண்மேந்திரியங்கள். நாங்கள் கண்மத்தை செய்கிறது. அது என்ன? நாக்கு, கால், கை, எருவாய், கருவாய். 5. அதாவது இந்த சொல்லும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வாக்கு, பாதம், பாணி, பாயு, உபத்தம். சரியா? இப்ப இதுகள் எல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். இதை விட இன்னொன்றும் கண்மம் செய்கிறது. அது என்ன? மனம். சரியா? அப்ப நாங்கள் மனத்தால செய்யலாம், வாக்கால செய்யலாம், காயத்தால செய்யலாம்.
இந்த மூன்றாலும் நாங்கள் பாவம் செய்யலாம், புண்ணியம் செய்யலாம். ஆனால் எதால செய்கிறோம்ன்றதை பொறுத்து எங்களுக்கு அந்த வினைப்பயன் இருக்கும், எவ்வளவுண்டது இருக்கும், அது இந்த அளவும் இருக்கும். இப்ப உதாரணமாக மனதாலேயே ஒருவர் வினை செய்து கொண்டிருந்தால் அது தனியே அவருக்கு வந்து ஒரு இன்பமான அல்லது துன்பமான நினைவுகளாக அல்லது கனவாக வரும். ஏனென்றா கனவுல சில வழி எவ்வளவு அந்தரப்படுறோம் இல்லையா? ஆனா எழும்பி பார்த்தால் ஓகே பிரச்சனை முடிஞ்சது. ஏனென்றா கனவு. ஆனா அந்த கனவில எக்கச்சக்கமான அந்தரப்படுற கனவுகளும் இருக்குது. அப்ப அது மனதால செய்த பாவத்துக்கு ஏற்ற பலன். கனவில நல்ல இன்பமாக கனவு கண்டால் மனதால செய்த இன்பத்துக்கு ஏற்ற பலன். அடுத்தது அகக்கருவிகள். அகக்கருவிகள் உள்ளம், அறிவு, நினைவு, முனைப்பு. அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது கூடுதலானவைக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற சொல்லுகள் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் அதுல பிரச்சனை இல்லை. மனம் என்றால் உள்ளம், புத்தி என்றால் அறிவு, சித்தம் என்றால் நினைவு, முனைப்பென்றால் அகங்காரம் என்றால் முனைப்பு. இந்த சித்தம் என்றதுக்கு நினைவென்றது ஒரு நல்ல சொல்லு. நினைவென்றால் கருத்து என்னென்றால் மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிற அந்த நினைவுகள். அதான் அந்த சித்தம் என்றது. அது நாங்கள் தொடர்ந்து படிச்சு கொண்டு போக உங்களுக்கு அதுகள் விளங்கும் கூட. ஏனென்றா சில பேருக்கு இதுகளில் சில கஷ்டங்கள் இருக்கு அதை சரியா விளங்கிக் கொள்றது. ஆனா கூட நீங்கள் இதுல படிக்க படிக்க உங்களுக்கு அது விளங்கிடும். சரி, இது ஒரு முக்கியமானது. நான் இன்றைக்கு இதுல இத ஒரு கலைச்சொல் என்று போட்டாலும் இதுல நான் கூட விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இந்த சொல்லு முந்தியின் நாங்கள் புரியட்ட காயம். புரியட்ட காயம் என்றால் என்ன? இறைவனாலே எல்லா உயிர்களுக்கும் எவ்வித விருப்பு வெறுப்பும், அதாவது பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கப்படும் சூக்கும உடல். இது இந்த கருத்து என்னென்றா, அந்த இறைவன் என்ன செய்கிறான் என்றால் எங்கள் எல்லாருக்கும் அவனோ விருப்பு வெறுப்பு இல்லாதவன், அவன் பாரபட்சம் இல்லாதவன், அவனுக்கு என்னில விருப்பு அல்லது என்னில வெறுப்பு எதுவும் இல்லை. நான் செய்கிறதுக்குரிய பலனைத்தான் அவன் தருவான். அப்ப தொடக்கத்திலே எல்லாருக்கும் அவன் ஒரு உடம்பை கொடுப்பான். அந்த உடம்பை கொடுத்த உடனே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றது, இது இந்த சில வேளை இந்த சயின்ஸ்ல நாங்கள் டெஸ்ட் பண்ண மாதிரி. ஒரு பெரிய கரண்ட்லி ஒன்றை செய்ய வேணும் என்றால் முதல் எங்களால் ஹேண்டில் பண்ணத்தக்க அளவிலே ஒன்றை கொடுத்து பார்க்கிறது. கொடுத்து பார்த்தால் எங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி இயங்கும் என்று. அதுபோல ஒரு தன்மை. அதுக்கு பிறகு பெருசா செய்கிறதுக்கு விடுற மாதிரி. அப்ப அவன் எல்லாருக்கும் சமனாத்தான் கொடுக்குறான். ஆனா நாங்கள் ஒவ்வொருத்தர் எங்கள்கிட்ட இருந்த ஆணவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இதே இப்ப நீங்கள் நினைக்கக்கூடாது ஏதோ நான் என்ன சிவபெருமானுக்கு பக்கத்துல நின்று பார்த்து கொண்டுட்டேன் நானா இல்ல. ஆனால் படிச்சதை வச்சு கொண்டுதான் உங்களுக்கு இதை சொல்றேன். அப்ப மரம், செடி, கொடி, புல் என்பவை உட்பட எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியாக கொடுக்கப்படும். அப்ப ஏன் சிலது மரமா வந்திருக்கென்றால் அங்கே ஒரு இயக்கம் இருக்கேல்ல. அப்ப இயக்கம் இல்லாட்டி அவன் வந்து இப்படி ஒவ்வொரு பிறவிகள் கொடுத்து 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 அது ஒரு பரிணாம வளர்ச்சியில வர வேணும். இந்த டார்வின் நிச்சயமா எனக்கு உணரத்தக்கதா இருக்குது. இந்த டார்வின் வந்து ஒரு பரிணாம தியரியை கொண்டு வரைக்க அப்படியே சைவ சமயத்தில இருந்துதான் அது எடுக்கப்பட்டிருக்குது. ஆனா அதை கொண்டே அப்படியே சயின்ஸுக்கு அவர் போட்டிருக்கிறார் என்றதுதான் என்னுடைய ஒரு விளக்கம். ஏனென்றால் நீங்கள் இதை படிச்சு கொண்டு போயிருக்க உங்களுக்கு அது தெரியும். அப்ப பிறவிகள் தோறும் அதே புரியட்ட காயம் பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டு தொடரும். அப்ப இந்த புரியட்ட காயம் இப்ப நான் இந்த பிறப்பெடுக்க தொடங்கிக்க எத்தனையோ ஆயிரம் பிறப்புகளுக்கு முன்னர் எனக்கு புரியட்ட காயத்துல நான் வந்து அனுபவிச்சு 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 இப்ப நான் ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டு இப்ப மனிதனா பிறந்து ஓரளவு நல்ல வாழ்க்கையில இருக்கிறேன் என்றால் அந்த புரியட்ட காயமும் கொஞ்சம் திருந்திட்டு இதாலதான் ஔவையார் சொல்றார், புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையின் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதெனக் கருளி என்று. கருத்தினில் கபால வாயில் என்றால் நாங்கள் எங்கள் இந்த குண்டலின் சக்தியை உயர்த்தி கொண்டு வரைக்க அதுல கொஞ்சம் போனவைக்கு தெரியும் துரியம் துரியாதீதம் என்று அந்த சக்தியை நாங்கள் கொஞ்சம் வெளியிலும் கொண்டு வரலாம். அப்ப அதைத்தான் அப்ப புரியட்ட காயம் என்றதை நாங்கள் வச்சுக்கொண்டு இப்படி எத்தனையோ செய்யலாம். இந்த வெளியில கொன்றைக்கு எங்களுக்கு வந்து எங்கள் இந்த புரியட்ட காயம் பற்றின விளக்கம் எல்லாம் வரும். அப்ப அதுதான் சித்தர்களுடைய நிலை. அப்ப அது நாங்கள் பிறகு அதுகளும் படிப்போம் நாங்கள். ஆனால் இதுதான் அந்த புரியட்ட காயம் என்றது.
அப்ப அதனுடைய கருத்து வந்து புரி சக அட்டம் சக காயம். புரி என்றால் புரிதல், அட்டம் என்றால் எட்டு, காயம் என்றால் உடல். புரிதல் என்றால் கருத்து என்ன? உணர்வு, உணர்தல் இல்லையா? இப்ப நாங்கள் விளங்குதோ என்று கேட்கிறத தமிழ்நாட்டில் கேட்பார்கள் புரிந்ததோ உண்டு. புரியுது என்றால் விளங்குது என்றது கருத்து. அதாவது உணர்கிறோம் என்றதுதான் கருத்து அடிப்படையில். அப்ப 8 உடல் உணர்வை ஏற்படுத்தக்கூடிய 8 கருவிகளை பொருத்தி இருக்கிற அந்த உடல் என்றது கருத்து. சரியா? அப்ப அந்த கருவிகள் என்றால் தத்துவம் 8. இந்த அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் வந்து எங்களது கனவு நிலை. கனவிலே எங்களது நிலை வந்து இந்த புரியட்ட காயம். அதை ஞாபகத்துல வச்சிருங்க. இப்ப கனவில நாங்கள் கேட்க எங்களது காதாலே அல்ல கேட்கிறது. கனவில இருக்கிற அந்த புரியட்ட காயம் கேட்குது. கனவில இருக்கிற புரியட்ட காயம் இயங்குது. சரியா? அப்ப அந்த கனவு நிலைதான் சரியாக இந்த புரியட்ட காயத்தை நாங்கள் விளங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலை. அதையும் விளங்கிக் கொண்டு அதிலே கொஞ்சம் கூடுதலான விளக்கங்கள். இந்த 8 கருவிகள் எதென்றால் ஐம்புலன்கள், அதாவது தன்மாத்திரைகள் 5. ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம். ஆனா எங்களுக்கு இதே காதிராது. அது வேற மாதிரி. அதுல புரியட்ட காயத்திலே ஆனால் கேட்கத்தக்கதாக இருக்கும். அகக்கருவிகள் உள்ளம், அறிவு, முனைப்பு. இப்ப இதுல பாத்தீங்கள் என்றால் நினைப்பு இல்லை, நினைவு இல்லை. ஏன் நினைவு இல்லை? அதாவது சித்தம் இல்லை. இதுதான் இறைவன் முதல் முதல் எங்களுக்கு தாரது. அப்ப முதல் முதல் தரைக்கு எங்களுக்கு ஒரு அங்க நினைவு என்று சொல்லி ஒன்றும் இல்லை. அவன் எங்களுக்கு கேட்கத்தக்கதாக, பார்க்கத்தக்கதாக, ருசிக்கத்தக்கதாக, முகரத்தக்கதாக, உணரத்தக்கதாக, உள்ளத்தால நினைக்கத்தக்கதாக, புத்தி சொல்லத்தக்கதாக, கொஞ்சம் முனைப்பிருக்கத்தக்கதாக ஒரு உடம்பை தருவான். தந்துட்டு பாப்பான் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த 8ஐயும் தந்துட்டு நாங்கள் எதை செய்தோமோ அதிலே இருந்துதான் எங்கள் அந்த பிறப்பு தொடங்கும். அப்ப சிலர் சொல்லுகிறார்கள், சில பேருக்கு அந்த உடனேயே முத்தி கொடுத்திருக்கிறான் இறைவன் என்று. அது இந்த கருத்து என்ன? அந்த ஆன்மாக்கள் ஒரு கொஞ்ச ஆணவத்தோட இருந்திருக்கும். அது உடனேயே தீர்க்கத்தக்கதாகவும் இருந்திருக்குதுன்றது. ஆனால் சிலர் இன்னும் நாங்கள் இருந்து கஷ்டப்படுறோம் என்றால் கருத்து, நாங்கள் நியாயமான ஆணவத்தோட இருந்து நாங்கள் அதுல தொடர்ந்து பிறந்து புரட்சி கொண்டு வாரோம் என்றது கருத்து. இந்த 8ஐயும் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இது உணர்வுக்கு மட்டும் உரியது இல்லையா? அதுல கை கால் அது இதொன்றும் இல்லை. அப்ப நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. எங்களது மனதால நாங்கள் நினைப்பில செய்ததால தான் நாங்கள் தான் தொடங்குறோம். அப்ப இறைவன் மைன்யூட்டான ஒரு சின்ன டெஸ்ட் தான் செய்து பார்க்கிறான். அந்த டெஸ்டர் வச்சு பார்த்த மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கு இல்லையா? ஒரு சின்ன பல்ப் உள்ளுக்கு இருக்கும். அந்த டெஸ்டரை வச்சு பார்த்த மாதிரி அவன் பார்க்கிறான். அப்ப தொழில்பட எங்களால முடியாது. நினைவு எதுவும் இல்லை. ஏனெனில் முதலில் கொடுக்கப்படும் உடம்பு 8 கருவிகளுமே உணர்வுக்கு உரியன. உணர்தல் என்றால் புரிதல். எனவே இந்த 8ம் உள்ள உடம்பு புரியட்ட காயம் என்று சொல்லப்படும். சரியா? அடுத்து 2 சொல்லுகள் உங்களுக்கு தந்திருக்கிறேன். விருத்தி என்ற ஒரு சொல்லு. விருத்தி அதை நான் மாயை பற்றி படிக்க இதெல்லாம் வருமா? விருத்தி என்றால் கருத்து விரிந்து வருவது, அதாவது வளர்ச்சி அடைவது, பெருகுவது, ஒன்றிலிருந்து இன்னொன்று விரிந்து வருவது. சரியா? அதுக்கு பேர் தான் விருத்தி. உதாரணமாக இந்த சூரிய குடும்பம் ஆகாயம் விரிவடைகிறது. இது சும்மா மனதில் வந்ததை போட்டேன். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இன்னொன்று என்னென்றால் விருத்தி என்று நீங்கள் சும்மா ஒன்றை வச்சு இப்ப ஒரு வீட்டுல டென்ட் அடிக்க பார்த்தீங்கள் என்றால் ஒரு சின்ன ஒரு டிராவலிங் பேக் வந்த மாதிரி ஒரு பெரிய டென்ட்டை கொண்டுருவீங்கள் இல்லையா? அதுவும் கொஞ்சம் தடிகளும் சின்ன சின்ன தடிகளா இருக்கும். பிறகு பார்த்தால் அந்த தடிகள் உள்ளுக்குள்ளுக்கு டெலஸ்கோபிக்கா இருக்கும். அதுகளை எல்லாம் இழுத்து எங்களும் உயரம ஒரு 10 அடிக்கு உயர்த்தி அந்த டென்ட்டை எல்லாம் விரிச்சு கட்டுறோம். இதுக்கு பேர் விருத்தி. ஏனென்றால் நாங்கள் ஒன்றையும் சேர்க்கவும் இல்லை, ஒன்றையும் கழிக்கவும் இல்லை. இருக்கிறதையே பெருசாக்கி போட்டோம். சரியா? அப்ப அதுக்கு பேர் தான் விருத்தி. அடுத்த சொல்லுக்கு வந்து பரிணாமம். பரிணாமம் என்றால் நீங்கள் சயின்ஸ் படிச்சிருப்பீங்கள், கூர்ப்பு வந்து. அதுதான் டார்வின் தியரி என்னும் படிச்சிருப்பீங்கள். ஒன்று இன்னொன்று ஆவது படிப்படியான மாற்றம். அதுல இருந்துதான் டார்வின் சொன்னார் என்ன குரங்கில இருந்து மனிதன் பிறந்தது என்று. அது மட்டுமல்ல இந்த விலங்கினங்கள் எல்லாமே வந்து அடிப்படையில் ஒன்றில இருந்து ஒன்றாகி, ஒன்றில இருந்து ஒன்றாகி, அதில இருந்து ஒன்றா அப்படியே மாறி மாறி மாறி
அந்த அடிப்படை ஒன்றுதான் என்ற மாதிரி. அதே சைவ சித்தாந்தமும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதே பேட்டர்ன்ல தான் அதுவும் எடுக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு உதாரணத்தை போட்டிருக்கிறேன். இது அந்த டார்வின் சொன்ன தியரியிலே அல்ல, படிப்படியான மாற்றம். அதுல 2 இருக்கு. ஒன்று முழு பரிமாணம், அது பரிமாணம் இல்ல பரிணாமம். அது நான் போடைக்க மாறி வந்துட்டு பாருங்க. முழு பரிணாமம், அடுத்தது பகுதி பரிணாமம். பரிமாணம் இல்லையா அந்த சொல்லுகள், அது நாமம் என்று போட வரும். சரி, முழு பரிணாமம் என்றால் இப்ப பால் தயிராகிறது. பால் தயிராகிறது வந்து முழு பரிணாமம். ஏன்? நாங்கள் பாலை உரமுற போட்டு புளிக்க வச்சால் அது முழுக்கலுமே தயிராகும். என்ன, காலையில போய் பார்க்க அதுல ஏதோ கொஞ்சத்தை எடுத்து நாங்கள் அதுதான் தயிர், மற்றதுக்கு இன்னொரு பேர் அப்படி இல்லை. பிறகு நாங்கள் தயிர் எடுத்து நாங்கள் மத்த போட்டு கடைஞ்சோம் என்றால், அந்த காலத்துல இப்படி போட்டு கடைஞ்சால் அந்த மத்தில வெண்ணெய் வந்து திரளும், நெய் வரும். அதை உருக்கினா நெய் எண்ணம் அல்லது வெண்ணெயா இருக்கும். அப்ப அந்த தயிர்ல அது மிச்சம் மோர். அப்ப அது பகுதி பரிணாமம். பகுதி பரிணாமம் என்னென்றால் தயிர்ல இருந்து நெய் வாரது. ஏன்? அங்க மிச்சம் கொஞ்சம் இருக்குது. அப்ப இப்படியான தன்மைகள் நாங்கள் இந்த தத்துவங்களை படிப்போம். இந்த விருத்தி, பரிணாமம், முழு பரிணாமம், பகுதி பரிணாமம் என்று சொல்லுவார். திருப்பியும் சொல்றேன், இதுல அந்த முழு பரிமாணமும் பகுதி பரிமாணமும் வந்து நீங்கள் அந்த சொல்ல மாத்தி போடணுமா. சரி, இவ்வளவு சொல்லுகளையும் தான் நான் இன்றைக்கு பார்க்க இருந்தது. அது பரவாயில்லை, டைமோட அது அவ்வளவு வந்திருக்குது. தயவு செய்து இதுகளை நீங்கள் கொஞ்சம் கூட விளங்கிக் கொள்ளுங்க. இதை விளங்கிக் கொண்டால் நான் அடுத்தது மாயை என்றதுல தொடங்கிக்க இந்த சொல்லுகள் உங்களுக்கு விளங்கும். இதுல இன்னொன்றை சொல்ல வேணும். சைவ சித்தாந்தம் சொல்லுற சொல்லுகளுக்கும் உதாரணமாக வேதாந்த கருத்துகள் நீங்கள் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அப்படி எல்லாம் பார்த்தீங்கள் என்றால், இது என்ன இவர் இப்படி எல்லாம்